மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, எம்மை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே குருவானவா. Farewell day program. I am very happy to see you together here. A big thanks to everyone for present here. It is my privilege to extend a warm welcome to our Honorable Chief Guest, our correspondent, Father Joseph Stalin, Father Justin, and Father College Children. Our PU ma'am, she is very kind and affectionate towards us. Hearty welcome, ma'am. A very warm welcome to our HM and respected teachers. I would like to take the moment to thank our headmaster and teachers for their dedication and hard work. My hearty welcome to our parents. I am very happy to welcome our parents. A farewell is not the end of our relationship and part we have built over the years. It is a moment of extreme pleasure to welcome each one of you present here. I hope all of you will enjoy the program. Have a good time. Thank you for joining us. சுவையை பாடுங்கள். ஆண்டவரின் தோட்டம் அழகு மலர் கூட்டம் ஆடி பாட நெஞ்சை தூண்டது. அன்பு பொங்கும் உள்ளம் அருள் வசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லும். தேவ ஜீவனாலும் இருக்கிற ஜோதி ரூபனாலும் உலகிட
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியேன பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் வன்மனமே அழியின் வயிறு வழி தாய்மொழியா செம்மொழியான தமிழ்மொழியா செம்மொழியான தமிழ்மொழியா ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினும் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் பொற்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி குண்டலகேசியோ அனைவருக்கும் வணக்கம். அள்ளி குளத்திலே குளிக்க சென்றேனே, ஆற்று நீரிலே மீன் பிடிக்க சென்றேனே, ஏரியில் நீந்த முடியாமல் நின்றேனே. ஐயோ, மாசடைந்த நீரெல்லாம் நாற்றம் வீசுதே, மீனும் தவளையும் மடிந்து போகுதே. எல்லா உயிரையும் காப்பாற்று குழந்தையே, மனித கழியும் ரசாயனங்கள் பூச்சிக்கொல்லியும் சாக்கடை குப்பைகளும் சேர்த்து நீரை மாசுபடுத்திட்டு. மனித கழியும் ரசாயனங்கள் பூச்சிக்கொல்லியும் சாக்கடை குப்பைகளும் சேர்ந்து நீரை மாசுபடுத்திட்டு. பாஸ்பேட் சத்து நீரில் கூடி போனதால் பல பாசிகளின் வளர்ச்சி நீரில் அதிகமானதே. பாசிகளின் வளர்ச்சி உயிர் வழியை அழித்து நீரில் வாழும் எல்லா உயிர்களை வதம் செய்ததே. மனக்கண்ணை திறந்திடு, நம் இயற்கை அழியுது.
மாசு நீரை அருந்தி பல நோய்கள் வருகுது. அள்ளி குளத்திலே குளிக்க சென்றேனே, ஆற்று நீரிலே மீன் பிடிக்க சென்றேனே, ஏரியில் நீந்த முடியாமல் நின்றேனே. ஐயோ, மாசடைந்த நீரெல்லாம் நாற்றம் வீசுதே, மீனும் தவளையும் மடிந்து போகுதே. எல்லா உயிரையும் காப்பாற்று குழந்தையே, கழிவு நீரை சுத்திகரித்து வெளியேற்றிடு. யூகாலிப்டஸ் போன்ற மரங்களை நட்டு வளர்த்திடு. தொழிற்சாலை வெளியேற்றும் வெப்ப நீரினை நீயும் குளிர்வித்து நீர்நிலைகளில் சேர்த்து வைத்திடு. இயற்கை உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்திடு. நீயும் குப்பைகளை மறுசுழற்சி செய்ய முற்படு. ஆற்று மணலை திருடாமல் பாதுகாத்திடு. நீயும் மழை நீர் சேகரித்து நிலத்தடி நீரை பெருக்கிடு. நீயும் நினைத்தால் நன்மை செய்ய முயன்றால் நாமும் மாசில்லா பூமியினை உருவாக்கலாம். அள்ளி குளத்திலே குளித்திடுவோமே, ஆற்று நீரிலே மீன்கள் பிடித்திடுவோமே, ஏரியில் நீந்த முடியாமல் நின்று ஏரியில் நீந்தி விளையாடி மகிழ்வோமே. ஆஹா, மாசில்லா நீரை அள்ளி பருகிடுவோமே. எல்லா உயிர்களும் களி கூறுமே, மாசில்லா உலகையே பரிசளிப்போமே. நன்றி, வணக்கம். அழகான நடனங்கள் அழகான நடனங்கள், விழிப்புணர்வு கருத்துக்கள் கூறி நம்மை விதவிதமான கலரோடு மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அடுத்து சமூக விழிப்புணர்வு சொற்பொழிவு. சமூகத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் விழிப்புணர்வு இருக்கிறவர்கள் நமது மாணவி சொல்ல வருகிறார்கள். அனைவரும் கவனமுடன் கேட்டு கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர். என் போன்றவர்களுக்கும் வணக்கம். சமூக விழிப்புணர்வு பற்றி சில கருத்துக்களை பகிர்கிறேன்.
அஜினமோட்டோ டெஸ்ட்னு புரிஞ்சுட்டு பாப்பா. சுற்றுச்சூழல் உடல்நலம் கெடுக்கும் நெகிழி புகை மாசு தவிர்த்துட்டு பாப்பா. நலம் சேர்க்க உணவுகள் நமக்கு வேண்டாம் பாப்பா என்றளவு பாடியிருப்பான். இன்றிலிருந்து மொபைல் போன் பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள் நம்மில் எத்தனை பேர்? அந்த ரசனையிலே அளவின்றி சாப்பிட்டு பின்னாடி உடல் பருமன் நோய் வந்து கூடவே பிளட் பிரஷர் சுகர் வந்து அவதிப்படுவார் பலர் என்கின்ற சர்வே. வயதுக்கு மீறிய யூடியூப் பதிவுகளை பார்த்தால் பெண்மண் கொடுமை பெருகி வருகிறது என்று கூறுகிறது சர்வே. இன்றிலிருந்து நம்ம தவறான வழிகாட்டி மொபைல் பயன்பாட்டை குறைப்போம். கைகளை ஆட்டிக்கொண்டு கடைக்கு செல்லாமல் துணிவையை எடுத்து செல்வோம். பட்டாசு வாகனங்களின் புகை நமக்கு பகை. புகையில்லா விழா கொண்டாடுவோம். சாலை விதிகளை பின்பற்றி விபத்துகளை தடுப்போம். குடும்ப அமைதி குலைக்கு மதுவிற்கு விடுதலை கொடுப்போம். துடைக்கப்படாத துயரங்களை துணிந்து விரட்டுவோம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம். இயற்கை நேசிவோம். செயற்கைக்கு குட்பை சொல்வோம். அப்போதுதான் சுத்தம் பூமியும் சுவாசிக்க காற்று சுத்தமாகும். நன்றி, வணக்கம். அழகான விழிப்புணர்வு கருத்துக்குரிய மாணவிகளின்றி அடுத்து இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கிராமிய நடனம். இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்ன சொல்றீங்க? அதைத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். நாங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விக்க பாக்குற, நீயும் ஓசோரில் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. ஒத்தையடா காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோரில் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. ஏசி அறையில் குளிர் நீயும் உறங்கி பார்க்கிற. வீசையறையில் குளிர நீயும் உறங்கி பார்க்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் நேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அட சூரியனின் முக்கிரத்தை உதிக செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அணிவேரா அணுக விடாதே. ஆனா பழைய கால வாழ்க்கை ரொம்ப பரவசமாறு. பாரு பழைய கால வாழ்க்கை வந்த பரவசம் பாரு. ஆனா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான்.
இந்த தோண்ட தந்த கூட லேசா கிடைக்குமா ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கட்டும் தூரம் இல்லையா ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கட்டும் தூரம் இல்லையா ஞாபகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு தம்பி கவனமாக்கிடு கேடப்பா ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு பாரு 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 நல்லா யோசித்து பாரு ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம ஏய் அம்மா கிளம்புறாங்க சரியா எலும்புங்க எல்லாரும் பாய்ஸ் நீங்க பார்த்துங்க இந்த பிள்ளைகளை வாங்க விடுங்க டாட்டா சொல்லுங்க டாட்டா தேங்க்யூ மேடம் சொல்லுங்க தேங்க்யூ சார் சொல்லுங்க அடுத்தது இல்லை மைக் வைக்கிறாவா சிக்குண்டு பொண்ணு இருந்தாங்க ரொம்ப நேரம் தூங்கி எடுத்தாங்களா உங்க அம்மா வந்து சிக்கு சிக்கு எந்த சிக்கு சிக்கு எந்த கூட்டிட்டு இருந்தாங்க உடனே சிக்கு சொன்னாலா ஒரு 2 நிமிஷம் தூங்குறமா அப்படின்னு சொன்னாலா சிக்கு உடனே பிரஸ் பண்ணிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் வனுக்கு போயிட்டாளா ஸ்கூல் வனுக்கு எல்லாமே சிக்கு சிக்கு என் பக்கத்துல வா சிக்கு சிக்கு என் பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல எல்லாருமே சிக்கு சிக்கு என் பக்கத்துல வா சிக்கு சிக்கு என் பக்கத்துல வா சொல்லிட்டு இருந்தாங்களா அன்னைக்கு சாயந்தரம் போல சிக்கு வீட்டுக்கு போனானா வீட்டுக்கு போனோம்னா எம்மா எனக்கு வயிறு பசிக்கு முறுக்கு பாக்கெட் தாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்டாலாம் உடனே அவங்க அம்மாவும் முறுக்கு பாக்கெட்டை கொடுத்தாங்க அவ முறுக்கு பட்டையில சாப்பிட்டுட்டு அந்த கவரை தூர தூக்கி போட்டாலாம் உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா போடாதே போடாதே குப்பை கீழே போடாதே அப்படின்னு சொன்னாங்களா உடனே சிக்கு சொன்னாலா இதுல ஒரு விஷயமா இதுல ஒரு விஷயமா அப்படின்னு சிக்கு சொன்னாங்களா உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா போடாதே போடாதே குப்பை கீழே போடாதே குப்பை ஒண்ணா துரத்துமே குப்பை ஒண்ணா துரத்துமே அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்களா உடனே சிக்கு சொன்னாங்களா குப்பை ஒண்ணும் துரத்தாதே குப்பை ஒண்ணும் துரத்தாதே அப்படின்னு சொல்லலாம் சனி ஞாயிறு லீவுக்கு அவங்க கோயிலுக்கு போனாங்களா கோயிலுக்கு போவதுல சிக்குக்குள்ள சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா உடனே அவங்க அம்மாட்ட அம்மா சாக்லேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க அம்மா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாங்களா உடனே சிக்கு வந்து சாக்லேட்ல சாப்பிட்டு இருந்த கவரை தூர தூக்கி போட்டாலும் உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா போடாதே போடாதே குப்பை கீழே போடாதே அப்படின்ட்டு சிக்கூட அம்மா சொன்னாங்களா உடனே சிக்கு சொன்னாலா இதுல ஒரு விஷயமா இதுல ஒரு விஷயமாடி சிக்கு சொன்னாங்களா உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா போடாதே போடாதே குப்பை கீழே போடாதே குப்பை ஒண்ணா துரத்துமே குப்பை ஒண்ணா துரத்துமே அப்படின்னு சிக்கோட அம்மா சொன்னாங்களா சிக்கு சொன்னாலா குப்பை ஒண்ணும் தட்டாதே குப்பை ஒண்ணும் தட்டாதே அப்படின்னு சொன்னாங்களா உடனே அவங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்ச்சுல தேங்காவும் வாழைப்பழமும் கொண்டு வந்தாங்களா சிக்குக்கு ரொம்ப வயிறு பசி எடுத்துச்சா உடனே அவங்க அம்மாட்ட அம்மா வாழைப்பழம் தாங்க அப்படின்ட்டு சிக்கு அவங்க அம்மாட்ட கேட்டாலும் உடனே உங்க அம்மா வந்து வாழைப்பழத்தை கொடுத்துட்டாங்களா சிக்கு வந்து வாழைப்பழத்துல சாப்பிட்டுட்டு அந்த தொலை தூக்கி போட்டாங்களா உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா போடாதே போடாதே குப்பை கீழே போடாதே அப்படின்னு சொன்னாங்களா உடனே சிக்கு சொன்னாங்களா இதுல ஒரு விஷயமா இதுல ஒரு விஷயமாடி சிக்கு சொன்னாங்களா உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா போடாதே போடாதே குப்பை கீழே போடாதே குப்பை ஒண்ணா துரத்துமே குப்பை ஒண்ணா துரத்துமே அப்படின்னு சொன்னாங்க உடனே சிக்கு சொன்னாலா குப்பை ஒண்ணும் துரத்தாதே குப்பை ஒண்ணும் துரத்தாதே அப்படின்ட்டு சிக்கு சொன்னாங்களா உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டாளா காலையில இருந்து பார்த்தா சிக்கு தலையில ரொம்ப குப்பை மேகமா இருந்துதான் உடனே அவன் எழுந்திரிச்சு பிரஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஸ்கூல் வனுக்கு போயிட்டாங்களா உடனே ஸ்கூல் வனுக்கு எல்லாருமே சிக்கு
சிக்கு சொன்னாலாம், குப்பை குப்பை கீழே போடாதே, குப்பை கீழே போடாதே, குப்பை ஒண்ணு துரத்துமே, குப்பை ஒண்ணு துரத்துமே அப்படின்ட்டு சிக்கு சொன்னாலாம். தெருவில் இருக்க குப்பையும் வீட்டில் இருக்க புக்கையும் குப்பை தொட்டியில தான் போடணும். நன்றி. அழகான குப்பையை தூரப்படக்கூடாதுன்னு சொன்ன மாணவிக்கு நன்றி. இனி யாருமே குப்பையை வேஸ்ட்டாக போட மாட்டாங்க, பத்திரமா போடுவாங்க. சரியா? நமது தந்தை அவர்கள் இங்கே உட்காந்து நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் உள்ள உட்காந்து பார்த்துட்டு அது பிறகு வருவாங்க. சரியா? அடுத்து நடனம் மணப்பாறை மாடு கட்டி. வாங்க. வேலை அனைவருக்கும் வணக்கம். தாத்தா வைத்த தென்னைமே தலையாயில நீர் தருகிறது, தலையாயில நீர் தருகிறது. பாட்டி வைத்த கொய்யாவும் பழங்கள் நிறைய கொடுக்கிறது, பழங்கள் நிறைய கொடுக்கிறது. அப்பா வைத்த மாந்தரையோ அல்வா
அவ்வளவுதானே? வாங்க அப்படியே. அப்படியே எட்டு போங்க. வளர்ந்த ஊரு ஏத்த பிறந்த ஊரு ஏத்த பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு கரும்பு விளைஞ்ச ஊரு ஏன் அப்பா பிறந்த ஊரு கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு அது நீதி இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு காட்டினிலும் தண்ணியிலும் எல்லா விஷமும் கலந்திடுச்சு தம்பி எல்லா விஷமும் கலந்திடுச்சு செடி கொடிகள் வளராம பூனி குறுகி போயிருச்சு தம்பி பூனி குறுகி போயிருச்சு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும் நேரந்தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும் நேரந்தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு பூமிக்குள்ள இருப்பதையும் சுருங்க போட்டு சுருங்கி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு அழகான கிராமிய நடனம் ஆடிய மாணவிகளுக்கு நன்றி. ஒரு இடத்துல என்னன்னா கேமரா கண்ணாடிக்கு நவுண்டு வா. கோலாட்டம் புது கோலாட்டம்
அழகான முறையில் கோலாட்டமாடிய மாணவிகள் நன்றி. அடுத்து நமது பங்கு தந்தை அவர்கள் ஆசிரியரை வாழ்த்துறை வழங்குவார்கள். அதற்கு முன்பு நமது சால்வாள் தந்தை அவர்கள் கண்காணிப்பாளர் தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தை.
அழகாக அப்படியா சரி உட்காருங்க மாணவர்கள் உட்காருங்க மகா நடனம் ஆமா மறந்துட்டு பரிசு அந்த நம்ம மாநில அளவில் பரிசு போட்டு எடுக்கணும். மாநில அளவில் போனோம்ல அவங்களுக்கு பரிசு ஃபர்ஸ்ட் மாறுவேடம். மாநில அளவில் கோயம்புத்தூருக்கு டீச்சர் கொண்டு போயிட்டு வந்தாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் மாறுவேடம் ரித்தீஷ் ஃபாதர் கொடுங்க. ஃபாதர் இதில் ஒன்று அதில் ஒன்று. நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுங்க, ரெண்டாவது நம்ம ஃபாதர் கொடுங்க. ரெண்டுமே ஒரே பிள்ளைக்கு தான். அவர்கள் ஊர் நிர்வாகத்தின் சார்பாக வாங்கி தந்துள்ளார்கள். ஊர் நிர்வாகத்தின் நன்றி. மாறுவேட போட்டி அடுத்து ஃபாதர் நீங்கள் கொடுங்க. ஃபாதர் வாங்க. அடுத்தது நம்ம பாடல் சுற்றுச்சூழல் பாடல் படிச்சல அழகா மாநில லெவலில் கட்டு வந்தாலும் அவ்வளோ பேர் சொல்றேன். கை தட்டுங்க. இந்த ஏற்கனவே தென்மண்டல லெவலில் ஃபாதர் பரிசு கொடுத்தாங்க. சரி இந்த இதில் ஒன்று சொல்லிடுவோம். நம்ம இந்த மெகா நடனத்தில் ஒரே ஒரு இது செய்ய முடியாது. பட் என்ன தெரியுமா, இந்த 2 நாள் பழகிறதுனால நான் இப்போ 5 டான்ஸ் ஆடணும்ல. நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா 1 2 3 பேபி கிளாஸ் ஒரு 20 பிள்ளைகள் இருக்குது. அந்த 20ஐயும் அந்த சைடில் ஒரு நாள் வச்சுட்டு ஐடியா வச்சுருந்தேன். இன்னும் ஒரு நாள் டைம் தான் செஞ்சுருந்துருக்கலாம். 2 நாளில் இவங்க இருக்காங்க, இங்கே 25. அந்த பேபி கிளாஸ்லேருந்து 3ஆம் வரைக்கும் 20 பிள்ளைகள் இருக்குது. அந்த லைனில் அடிக்கி விட்டுட்டு சேர்த்து 47 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி வச்சுருந்தேன். அதில் தலைப்பு என்ன கொடுத்துருந்தேன் தெரியுமா, டீச்சருக்கு தெரியும். AK-47 நடனம்னு கொடுத்துருந்தேன். AK-47 துப்பாக்கி மாதிரி. கடைசியில் நேரம் இல்லை, நம்ம அதை நாளைக்கு பழகும். AK-47 சின்ன பிள்ளைகள் அங்கே வச்சு, அதாவது மீன் குஞ்சிகள் மீன் வந்து மீன் குஞ்சிக்கு தன்னால் கற்றுக் கொடுத்துரும். அது பிள்ளைகள் தன்னால் ஆடிடும். சரியா? சரி பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு வாங்க. இந்த அலுவலகத்துக்கு போய் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட்டு போகலாம். வாங்க. இப்போ டீச்சர் உள்ளே போங்க. நம்ம மாணவர்கள் உட்காந்துருக்கேன். உள்ளே போங்க. அப்படி அங்கே பின்னாடி போங்க. அங்கே ஆசியா போங்க. அவங்க உள்ளே போங்க.